ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் எஸ்பி ஸ்டோரிஸ். நான் உங்களோட செய்தியாளர் சஞ்சய். அதாவது இன்னைக்கு பார்க்கக்கூடிய கிரைம் சம்பவத்துக்கு முன்னாடி இந்த ஒரு சிசிடிவி காட்சியை பாருங்களேன். இந்த காட்சியில் ஒரு வயதான பெண், கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு இருக்கு இவங்களுக்கு, எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஏதோ ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் ஏறி எங்கேயோ போகிறாங்கல்ல. அதாவது இவங்க கடைசியாக உயிரோட பதிவான காட்சி இதுதான். இவங்க எங்கே போனாங்க அப்படின்றது யாருக்கும் தெரியல. அது மட்டும் இல்லாமல் இவங்க இப்போ உயிரோட இல்லைங்க. இவங்க இறந்த முறையை கேட்டிங்க அப்படின்னு உண்மையிலேயே அதிர்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸை பற்றி இன்வெஸ்டிகேஷன் நீங்க தான் பண்ண போறீங்க. அதனால வீடியோவை மறக்காம முழுசா பாருங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு கிரைம் சம்பவத்தை நீங்க வாழ்க்கையில கேட்டிருக்கவே மாட்டீங்க. அதாவது முதல்ல இந்த குடும்பத்தை பத்தி சொல்லிடுறேன். இந்த அனிதா அப்படின்றவங்களுக்கு இப்ப கிட்டத்தட்ட ஒரு 50 வயசுங்க. இவங்க ஒரு பியூட்டி பார்லர் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஒரு சன்ஷைன் பியூட்டி பார்லர் அதோட பேரு. அதாவது இவங்க முன்னாடியே பியூட்டி கோர்சஸ்லாம் படிச்சு இவங்க தான் இவங்களோட வீட்டில் ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமே வழங்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு மகன், மகனோட பேரு ராகுல். இவங்க புருஷனோட பேரு மன்மோகன். அவங்களுமே ஏதோ ஒரு சின்ன சின்ன பிசினஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த அளவு வருமானம் இல்லை. இவங்களே நல்ல வருமானம் ஈட்டிட்டு இருக்காங்க. நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக அக்டோபர் 26ஆம் தேதி எப்பயும் போல தன்னோட கடையை போய் ஓப்பன் பண்ணிட்டு பல கிளைண்ட்ஸுக்கு எல்லாமே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சாயங்காலம் போல எங்கேயோ கிளம்புறாங்க. இந்த சைடு ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்துட்டு மனைவியான அனிதாக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அனிதா கால் பிக் பண்ணவே இல்லை. 5 மணி ஆகுது, சாயங்காலம் 6 மணி ஆகுது, 7 மணி ஆகுது, 8 மணி ஆகுது, 9 மணி ஆகுது, காலை பிக் பண்ண மாட்டாங்க. அதுவும் இந்த 7 மணிக்கு மேலலாம் சுவிட்ச் ஆஃப்னு போயிருது. உடனே இவருக்கு சின்ன பயம் வருது. இருந்தாலுமே ஓகே, எதனா பிரைடல் மேக்கப்போட பக்கத்து ஊருக்கு எதுவும் போயிருப்ப போல, போயிட்டு அவளே வந்துடும் அப்படின்னு சாதாரணமாக விட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில் அக்டோபர் 27ஆம் தேதி 2014 என்ன நடக்குது அப்படின்னா, இவருக்கு ரொம்ப பயம் வந்துடுது. அனிதா சுத்தமாக எந்த ஒரு இதுவுமே தெரியல அனிதாவை பற்றி. அனிதா வீட்லையும் இல்லை. உடனே என்ன பண்ணுறாரு, நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாரு, மிஸ்ஸிங் பர்சன் ரிப்போர்ட். அவங்களும் போலீஸ் என்ன பண்ணுறாங்க, உடனடியாக இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு சுற்றி உள்ள எல்லா சிசிடிவியும் செக் பண்ணுறாங்க. சுற்றி கடையில் உள்ளவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எப்பயும் போல சாயங்காலம் வீட்டுக்கு கிளம்புற டைமிங்கில் தான் கிளம்பி போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிசிடிவியை பார்க்குறப்ப தான் தெரிய வருது, அவங்க எப்பயும் வீட்டுக்கு கிளம்புற டைமிங்கில் தான் கிளம்பியிருக்காங்க. ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் ஏறி இருக்காங்க, எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. உடனே செயின் ஆஃப் சிசிடிவி சுற்றி உள்ள எல்லா சிசிடிவியும் செக் பண்ணி அந்த ஆட்டோ ரிக்ஷா யாருது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ். கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆட்டோ ரிக்ஷாக்காரனை பிடிச்சி, இந்த மாதிரி அனிதாவை காணோம், நீ தான் அவங்களை கடைசியாக பார்த்துருக்க, தயவு செஞ்சு எங்கே இருக்காங்கன்னு சொல்லிடு, நீ எங்கே இறக்கி விட்டேன்னு சொல்லிடு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஆட்டோக்காரனும் எனக்கு நல்ல நினப்பு இருக்குது சார், வாங்க நான் கூட்டு போகிறேன் அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறாங்க. அந்த இடம் யாரோட இடம் அப்படின்னா, குலாமுதீன் அப்படின்ற ஒருத்தரோட இடம். அந்த வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டுறாங்க போலீஸ். உள்ளேருந்து ஒரு பெண்மணி வெளியே வராங்க. அந்த பெண்மணியோட பேரு அபிடா. அபிடா போலீஸை பார்த்தோன்னே ஒரு மாதிரி பதட்டமாக வராங்க. அதையுமே போலீஸ் லைட்டாக நோட் பண்ணிடுறாங்க. நோட் பண்ணிட்டு கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அனிதாவுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, அவங்க இங்கே வந்திருக்காங்க, உங்கள் வீட்டில் தான் கடைசியாக வந்திருக்காங்க, இப்போ ஆளை காணுமே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கப்பயே, சார் எனக்கும் அபிடாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என்னோட ஹஸ்பண்ட் தான் அபிடாவோட தம்பி மாதிரி சார், அவங்க 2 பேரும் நல்லா பழகிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்க இங்கே தானே கடைசியாக வந்தாங்க, எங்கே போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறப்ப ஒரு மாதிரி பதில்கள் எல்லாமே ஒரு மாதிரி முன்பின் மாறாக இருந்திருக்கு. அப்போ ஒரு கான்ஸ்டபிள் எதை நோட் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த இடத்த சுற்றி நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு, முக்கியமான விஷயம் வீட்டுக்குள்ளே சர்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு வீடை ஃபுல்லாக சர்ச் பண்ணிட்டு பின்வாசல் கால் எடுத்து வைக்கிறாரு பின்வாசலில். அப்போ அந்த பின்வாசல் உள்ள இடம் மட்டும் ஒரு மாதிரி ரொம்ப மிருதுவாக இருக்குது. அந்த தரை சுற்றி எல்லாம் அழுத்தமாக இருக்குது, அந்த தரை மட்டும் ஒரு மாதிரி மிருதுவாக இருந்திருக்கு. இதை பார்த்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த இடத்துல ஏதோ குழி தோண்டி இப்போதான் அது மூடப்பட்ட குழி மாதிரி இருக்கு அப்படின்றத நோட் பண்ணுறாரு. இதை போயிட்டு அபிடாவும் கேட்குறாங்க. அபிடா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தெளிவான பதில் சொல்லாமல் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக அதை நாங்கள் வெட்டினோம், இப்போ மூடிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போலீஸ் துரி துரி கேட்குறாங்க, என்ன கன்ஸ்ட்ரக்ஷன், எதுக்காக குழி வெட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் எந்த ஒரு தெளிவான பதிலுமே அபிடா சொல்லவே இல்லை. உடனே அக்கம் பக்கத்தில் எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. அவங்களுமே இந்த அபிடா குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் சார், அவங்க ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக தான் குழி நோண்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ்க்கு அந்த சுற்றி உள்ளவங்க மேலேயும் நம்பிக்கை இல்லை, இந்த அபிடா மேலேயும் நம்பிக்கை இல்லை. உடனே அங்கேருந்து ஜேசிபியை கூப்பிட்டு அந்த இடத்துல ஒரு குழியை நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் திருத்திட்ட ஒரு 10 அடி நோண்டிக்கிட்டு இருக்கப்ப 10 அடி ஆழம் போன அப்புறம் ஒரு டெட் பாடி கிடைக்குதுங்க. அதுவுமே கிட்டத்தட்ட 6 பீசஸ், தனித்தனி பீசஸாக கிடைக்குது. அதை பார்க்குறப்பே தெரியுது அது ஒரு பெண்ணோட டெட் பாடி அப்படின்ட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஒரு சடலத்தை சுற்றி ஃபுல்லாக பிளாஸ்டிக் கவரை வச்சு கவர் பண்ணி இருக்கு, கிட்டத்தட்ட 6 துண்டுகளா. இதெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறாங்க போலீஸ்க்கு. அது யார் அப்படின்னு அந்த பாடியை பார்க்குறப்பே தெரிஞ்சிருச்சு. இருந்தாலுமே ஆளை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு மன்மோகனை கூப்பிடுறாங்க. இது உங்கள் ஒய்ஃப் அனிதாவான்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மன்மோகன் அந்த இடத்துல அனிதாவோட தலையை பார்த்துட்டு கதறி அழுவ ஆரம்பிக்கிறது, இது என்னோட மனைவி
மனைவி தான் சார் அப்படின்ட்டு. உடனே இந்த இடத்துல அபிடாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த வீட்டிலே அவ தெளிவாக உண்மையை சொல்கிறா. அந்த மாதிரி என்னோட கணவர் தான் கசாப்புக்கு வெட்டுற அந்த ஆடு வெட்டுற கட்டி இருக்குல்ல அதை வச்சு வெட்டி கொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அந்த ஒரு காரணம்லாம் தெரியாது, ஆனால் என்னோட கணவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 லட்ச ரூபா வரையும் கடன் இருக்குது. எதனால் அப்படின்னா ஏதோ இந்த கேம்பிளிங்லாம் போய் விளையாடுவானுங்களா, சூதாட்டம் விளையாடுறதுனால ஒரு கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபா கடன் இருக்கான். அதில் வந்து இவங்க 2 பேர் எப்படி ஃப்ரெண்ட்ஸ், அனிதாவும் இந்த குலாமுதீனும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ்னா இந்த சூதாட்ட மூலியம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. உடனே அபிடாவை அரெஸ்ட் பண்ணிட்டு உன்னோட கணவன் எங்கே போனார் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு போலீஸ் இவளை ப்ரெஸ்ஸுக்கு அழைச்சிட்டு வராங்க. அப்போ ப்ரெஸ்ஸிட்ட இன்னொரு கதையை கட்டுறாங்க இந்த அபிடா. என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கும் இந்த கொலைக்கு சம்மந்தமே கிடையாது, என்னோட புருஷன் தான் இதுக்கு முழுக்க முழுக்க செஞ்சார், நான் இதில் சம்மந்தப்படவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த கொலை நடந்தப்ப நான் வீட்டிலே இல்லை, நான் என்னோட தங்கச்சி வீட்டில் தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி பெருசுக்கு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான கருத்து இந்த இடத்துல வைக்கிறாங்க. இந்த போலீஸ் எல்லாருமே என்னை அடித்து துன்புறுத்தி வேணும்னே என்னை ஒத்துக்க வைக்கிறாங்க, நான் என்ன தான் செய்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி அபிடா ரொம்ப கதறி கதறி அழுகுறாங்க ப்ரெஸ் முன்னாடி. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கப்போ இந்த சைடு குலாமுதீனை ஃபுல்லாக சர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு தடையுமே இல்லைங்க. அவங்ககிட்ட மொபைலும் இல்லை, மொபைல் லொக்கேஷன் வச்சு அவனை ட்ராக் பண்ணவே முடியல. இன்னொரு சைடு இதுல இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கப்பயே இங்க மன்மோகனோட குடும்பம் என்ன செய்யறாங்க அப்படின்னா பாடியை வாங்கவே மறுக்கிறாங்க. கிட்டத்தட்ட பல நாட்கள் ஆகுது, 10 நாள் 15 நாள் 20 நாள் வரையும் ஆகுது, பாடியை வாங்க மறுக்கிறாங்க. 24ஆம் தேதி இறந்த அனிதாவோட பாடி 20 நாள் ஆகியுமே இன்னும் வாங்கவே இல்லை. கிட்டத்தட்ட நவம்பர் மாசமே வந்துருது, சுத்தமா வாங்கவே இல்லைங்க. இதன் அடிப்படையில் அந்த ஊர் கவர்மெண்ட், இந்த சம்பவம்லாம் ராஜஸ்தான்ல நடக்குது, அந்த ஊர் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு 51 லட்சம் ரூபாய் நிதியுதவி கொடுக்குறாங்க இந்த அனிதா குடும்பத்துக்கு. அது மட்டும் இல்லாம அனிதாவோட மகனாகிய ராகுலுக்கு ஒரு அரசு வேலையை போட்டு தரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அனிதாவோட பாடியை மன்மோகன் வாங்கி அவங்களுக்கு கடைசி சடங்கெல்லாம் செய்யறாருங்க. அப்ப இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இந்த குழி எப்ப தோண்டப்பட்டது அப்படின்னு தெரிய வருது. அதாவது அனிதா 24ஆம் தேதி அந்த ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க ஆட்டோ ரிக்ஷால. ஆனா இந்த ஒரு குழியானது கிட்டத்தட்ட 23ஆம் தேதியே தோண்டப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அப்ப இது ஒரு ப்ரீ பிளான்டு மர்டர், அதனால அபிடாவுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கும், வீட்டில் உள்ள எல்லாரும் கலந்து பேசி இந்த ஒரு மர்டர் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இன்னொரு விஷயம், ஒருவேளை அனிதா கழுத்துல இருந்த நகைக்காக கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்னு தெரிய வருது. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய நகை, அந்த ஒரு நகை மட்டுமே கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் வரையுமா நீங்க இந்த இமேஜ்ல பார்க்கலாம். இந்த நகைக்காக கூட இந்த கொலை நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைடு கிட்டத்தட்ட ஒரு 9 நாள் 10 நாள் ஆகுதுங்க, இவனை கண்டுபிடிக்கிறாங்க. குலாமுதீன் மும்பையில சுத்திக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நேபாளுக்கு ஓடி போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத போலீஸ் டீம் கண்டுபிடிக்கிறாங்க. உடனே அந்த இடத்துல விரைந்து போய் குலாமுதீனை அரெஸ்ட் பண்றாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த கேஸ் மிகப்பெரிய திருப்பமாவே மாறுது. இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு இவனை இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அப்ப இவன் தெளிவா சொல்லிடுறான், இந்த மாதிரி பணத்துக்காக தான் நான் செஞ்சேன் அப்படின்ட்டு. இவனை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க கேப்ல இந்த சைடு இறந்து போன அனிதாவோட ஹஸ்பண்ட் ஒரு மொபைலோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. சார் என்கிட்ட ஒரு தடையா இருக்கு சார் அப்படின்னு காட்டுறாரு. அதாவது இந்த மன்மோகனும் அனிதாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டான சுனிதாவும் பேசின ஒரு கால் ரெக்கார்டு அது. அதில் இந்த சுனிதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அண்ணன் நான் வந்து அனிதாவோட ரொம்ப நாள் ஃப்ரெண்டு, அனிதா என்கிட்ட நிறைய சீக்ரெட் சொல்லுவா, எந்த ஒரு சீக்ரெட்ஸுமே என்கிட்ட மட்டும் தான் முதல்ல சொல்லுவா, உங்கள்கிட்ட கூட சொல்லுவாளா என்னன்னு தெரியல என்ன அப்படின்ற மாதிரி சுனிதா பேசுகிறாங்க. அப்போ மன்மோகன் என்ன அந்த சீக்ரெட் அப்படின்னு கேட்குறப்ப சுனிதா சொல்லியிருக்கா, அண்ணா அதாவது நம்ம ஊரில் ஒரு ஹை ப்ரொஃபைல் பிஸ்னஸ் மேனான தயாப் அன்சாரி இருக்கார்ல, அவர் பற்றியான ஒரு கேவலமான கருமமான போட்டோகிராஃப் வீடியோகிராஃப்ஸ் எல்லாமே அனிதா கையில் இருக்கிறதா என்கிட்ட சொன்னா. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு போட்டோகிராஃப் வீடியோகிராஃப்ஸ் எல்லாம் பப்ளிக் போயிருச்சு அப்படின்னா இவனோட ஒட்டுமொத்த மரியாதை எல்லாமே குலைஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தானே. எனக்கு அதனால கூட ஒருவேளை தயப் அன்சாரி அனிதா எதனா பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன்னே, இதில் நான் சம்மந்தப்பட்டிருக்கணும் இந்த தயப் அன்சாரிக்கு தெரியும். அதனால நான் ஒருவேளை காணா போயிட்டேன் அப்படின்னா இன்னும் 2-3 நாளில் அதுக்கு முக்கிய காரணம் தயப் அன்சாரியா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலை இறந்து போன அனிதாவோட ஹஸ்பண்டுக்கு சொல்றாங்க அனிதாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டான சுனிதா. உடனே இதெல்லாம் மொபைல் எடுத்துட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் காட்டுறாங்க. போலீஸ் இதெல்லாம் பார்த்துட்டு தயாப் அன்சாரியை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இந்த சைடு இவன் யாரு குலாமுதீன் அரெஸ்ட் ஆனான்னு அவனுமே இப்போ என்ன சொல்றான், தயாப் அன்சாரி தான் என்ன கொல்ல சொன்னாரு, கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபா வரையும் எனக்கு பணம் தரேன்னு சொன்னாரு, அதனால மட்டும்தான் நான் வந்து அனிதாவை கொன்னேன் அப்படின்ட்டு இவனுமே சொல்றான். ஆனா போலீஸ்க்கு இந்த இடத்துல இவர் ஒரு ஹை ப்ரொஃபைல் ஆளு அப்படின்றதுனால ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் தேவைப்படுது அரெஸ்ட் பண்றதுக்கு. அதுக்காக ரொம்ப துருவி துருவி
விசாரிக்கிறாங்க, ரொம்ப சர்ச்சிங்ல ஈடுபடுறாங்க. ஆனா கடைசியில அவங்களுக்கு ஒரு துண்டு எவிடன்ஸ் கூட கிடைக்கல. ஏன்னா ஒரு 15 லட்ச ரூபாய் கொலை பண்ணா காசு தரேன்னு நம்ம சொல்லியிருந்தா அந்த சொன்னதுக்கான ப்ரூஃப் எதனா இருக்கணும்ல. அட்லீஸ்ட் ஒரு கால் ரெக்கார்டாவது இருக்கணும்ல. எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லை, ரொம்ப கிளீனா இருக்கு இந்த தயப் அன்சாரியோட ப்ரொஃபைல். இன்னொரு சைடு எந்த ஒரு டிரான்சாக்ஷன்ஸுமே நடக்கலைங்க. இதுல சுத்தமா லிங்கே இல்லை. பல மாசங்கள் ஆகியுமே இந்த அனிதாவுக்கும் தயப் அன்சாரிக்கு எந்த ஒரு லிங்க்குமே இல்லை. அப்புறம் எப்படி இவங்களுக்கு போட்டோகிராஃப்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு போலீஸ்க்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை நம்மளை குழப்பறதுக்காக இவனுங்களா எதனா கட்டுக்கதை கட்டுறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்திலே நடந்துகிட்டு இருக்காங்க போலீஸ். உடனே என்ன செய்யறாங்க அப்படின்னா இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்கு. சுத்தமா ஒரு தடையும் ஒரு மூவ்மெண்ட்டே இல்லாததுனால இந்த ஒரு வழக்கை சிபிஐக்கு மாத்துறாங்க. சிபிஐ கிட்டத்தட்ட பிப்ரவரி 2025 இந்த சார்ஜ் எடுக்கிறாங்க. இந்த கொலை நடந்தது எப்போ அப்படின்னா அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி 2024. பிப்ரவரி 2025 சிபிஐக்கு இந்த வழக்க போது சிபிஐ விசாரணையை மேற்கொள்றாங்க. திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்கிராச்லேருந்து விசாரணையை மேக் பண்ணுறாங்க. அப்போ ஒரு முக்கியமான தடயத்தை மார்ச் மாதம் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஒரு அனிதாவோட பியூட்டி பார்லர் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு பழைய ஆண்ட்ராய்ட் டேப்லெட் அதை எடுக்கிறாங்க. அதில் எல்லாமே ரீசெண்டாக டிலீட் செய்யப்பட்டிருக்கு. அந்த டேப்லெட் எடுத்து அந்த டிலீட் செஞ்சதெல்லாம் இப்போ வந்து எதில் இருக்காங்க அப்படின்னா திருப்பி அந்த ரிகவர் பண்ற ப்ராசஸ்ல நடந்துகிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய கேள்வியை சிபிஐ எழுப்புறாங்க. அதாவது எங்க போலீஸ் நீங்க என்னங்க வேலை பார்த்தீங்க? ஒருத்தி இறந்திருக்கா, அவரோட கடையை கூட முழுசா நீங்க செக் பண்ணவே இல்லை. செல்ஃப் மேலேயே அந்த டேப்லெட் இருக்கு, நாங்க உள்ள போனோடனே இந்த டேப்லெட் எடுத்துட்டோம், அந்த அளவு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு போலீஸ் மேல ஒரு கடுமையான கேள்வி எழுப்புறாங்க. இன்னொரு முக்கியமான கேள்வி, நீங்க எதுவும் காசு வாங்கிட்டு செயல்படுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சிபிஐ அதிகாரிகள். இது என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியலங்க. இன்ன வரையுமே இந்த கேஸுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயம் எதுவுமே ஒரு கன்க்ளூஷனே இல்லை. இந்த அனிதா அப்படின்றவங்க எப்படி இறந்தாங்கன்றதுக்கு மட்டும்தான் அடையாளம் இருக்கே தவிர யாரு கொன்னா எதுக்காக கொன்னா அப்படின்ற எந்த ஒரு தெளிவான எவிடன்ஸுமே இல்லை. இன்னுமே இந்த அபிடா அந்த ஒய்ஃப் வந்து இதில் கலந்துருக்காளா அப்படின்றது தெரியல. இவன் ஏன் கொன்னா, எதுக்காக கொன்னா, எந்த ஒரு பண டிரான்சாக்ஷன்ஸுமே இதில் நடக்கலை. அனிதாவோட நகையும் எடுத்த மாதிரிலாம் எதுவுமே தெரியல. எதுக்காக கொன்னானுங்க, எதுக்காக அந்த உயிர் போனுச்சுன்னே இன்ன வரையுமே தெரியல. கவர்மெண்ட் இதுக்கு 51 லட்ச ரூபாய் நிதியுதவி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது விஷயம், அந்த ராகுல் அப்படின்ற பையனுக்கு அரசு வேலை கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம் தாங்க. பரவாயில்ல, அந்த ஒரு உமன் தான் அந்த வீட்டுக்காக உழைச்சு கொட்டிட்டு இருந்தாங்க. அவங்க இப்போ இல்லாததுனால இந்த ஒரு நிதியுதவி பண்ணது. இன்னைக்கு கண்டிப்பா நீங்க தான் கமெண்ட்ல சொல்ல போறீங்க. ஒரு சாமானிய மக்கள்கிட்ட நான் பதில்களை எதிர்பார்க்கிறேன். அதாவது இந்த ஒரு கொலை எதுக்காக பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு தியரி இருக்குல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்றேங்க. அதாவது நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா அனிதாவோட இந்த பியூட்டிஷியன் வேலையை வச்சே தப்பான விஷயங்களை மேக் பண்றாங்க. அதாவது இந்த நார்த் சைடில் நிறைய ஸ்பாஸ் பியூட்டி பார்லர் எல்லாமே தப்பான வேலைகளும் நடக்கும் பெண்களை வச்சு. ஒருவேளை இந்த அனிதா அப்படின்றவங்க அந்த ஒரு ஹை ப்ரொஃபைல் ஆளுக்கு ஒருவேளை பெண்களை சப்ளை பண்ணியிருக்கலாம். அப்படி சப்ளை பண்ணுறப்ப அதை ஒரு ஃபோட்டோகிராஃபை வீடியோகிராஃபை எடுத்து வச்சுட்டு ஒருவேளை தயாப் அன்சாரியை பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்குற மாதிரியான மூலையில் இருந்திருக்கலாம். இது தயாப் அன்சாரிக்கு தெரிஞ்சு அவர் இவங்களை கொண்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு தியரியை வைக்கிறாங்க. இதுவுமே எந்த ஒரு ஆதாரம் எதுவுமே இல்லைங்க. ரெண்டாவது விஷயம், இதில் அந்த குலாமுதீன் இருக்கானே, அவன் இடையில இருந்து டபுள் கேம் ஆடி இருக்கலாம். ஒருவேளை அனிதா கிட்ட இந்த மாதிரி தயப் அன்சாரியை பிளாக்மெயில் பண்ணுவோன்னு சொல்லி அந்த சைடு தயப் அன்சாரி கிட்ட அனிதா உன்னை பிளாக்மெயில் பண்ண போறான்னு சொல்லி அவன்கிட்ட காசு வாங்கிட்டு இவன்ட்டு இவளை வச்சு பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்கிட்டு எதனா டபுள் கேம் ஆடி இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ரெண்டாவது தியரி சொல்றாங்க. இது எல்லாமே மக்கள் சொல்ல தியரி. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. மேலும் இந்த மாதிரி கிரைம் கதைகள் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.